ஊர்ல உள்ள கூமுட்ட சிரிக்கைய பூரா நம்ம வீட்ல தான் இருப்பாளுங்க போல. இங்க ஒரு டிவி இங்கிட்டு கொண்டு போய் திருப்பி வச்சிருக்காளுங்க. நான் எப்படிமா இப்படி திருப்பி திருப்பியாமா பாக்க கை ஒரு பக்கமா கோணிக்கிட்டு போகுது. ஏமா என்னமா செய்யமா கீழே குனிஞ்சு கோலம் போட்டுருக்கமா, வாசலுக்கு வெளியில தான் போய் கோலம் போடணும். நான் பெத்த கிறுக்கு சிரிக்கியா, இங்க வாடி, இந்த டிவியை கொஞ்சம் நகட்டி இங்கிட்டு முன்னாடி வைடி. இப்படி குனிஞ்சு குனிஞ்சு பார்த்தா என் குறுக்கு உடைஞ்சு போயிரு மாடடி. எம்மா இப்ப இதுதாம்மா புது மாடல், இப்படி இருந்தாதாம்மா நல்லா இருக்கும். எதுடி புது மாடலு? ஏன் கை இப்படி ஒரு பக்கம் விளங்காம போறதாடி உனக்கு புது மாடலு? ஹே ஹாய் என்ன பண்ற? ஏப்ல புசுப்பா, எப்பப்ல ஊர்ல இருந்து வந்த? ஹே கால் மீ புஸ். பிரஸ்ஸோ கால் அடக்க செருப்போ ஏதோ ஒண்ணு வந்துட்டீல, வா. ஊர்ல இருந்து வந்திருக்க ஒண்ணு வாங்கிட்டு வராம சும்மா வந்துட்டா. எனக்கு கை ஒரு பக்கமா இழுக்குதுன்னு இருக்க, இவள பாரு புசு குசுன்னு இருக்கா. எங்க உங்க அண்ணி கொசுவை காணும், உங்களதான் பாக்கணும்னு நான் முக்கியமா வந்தேன். இவ ஒருத்தி ராப்பிச்சக்காரி மாதிரியே சுத்திக்கிட்டு அலைவா எப்ப பார்த்தாலும். ஹாய் வாட் ரோஸ், ஹவ் ஆர் யூ? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், நீ வந்துட்டீல, இனி விளங்குன மாதிரிதான். இன்னும் நீ மாறவே இல்லையா? அதே மாதிரி நக்கலாவே பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, போட்ட ட்ரெஸ்ஸுக்கு மறுதுணி வாங்கவே இங்க வக்கில்லாம இருக்கான். இதுல மாறிட்டியா மாறலையான்னு இருக்கா. போடி அங்கிட்டு. ஏடி ஒத்தரசா எறும்பு மாடே, நீ வாடி, என் கை ஒரு பக்கமா தூக்க முடியலடி. ஏத்த என்னத்த உங்களுக்கு பிரச்சனை? இப்படி ஒரு சைடா படுத்துக்கிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு ஒழுங்கா உட்கார முடியலையா உங்களுக்கு? ஏடி எறும்பு மாடு, டிவியை கொண்டு வந்து யாரடி இங்கிட்டு வச்சா? நான் இங்க ஒரு எட்டி எட்டி பார்த்துட்டு கை ஒரு பக்கமா சுளுக்கிருச்சு. என்னத்த நீங்க மண்டையில தான் முடியல, அறிவுமா இல்ல. இங்க கீழே இவ்வளவு இடம் இருக்குல்ல, இப்படி ஓரமா படுத்து டிவி பார்க்க வேண்டியதானே. ஏடி என்னடி வாய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, மூளை இல்லையா அறிவில்லையான்னு பேசிக்கிட்டு இருக்க. போனா போதுங்கிட்ட ரொம்ப பேசுறடி, பாத்துக்கோ, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். ஆண்டி ஆண்டி ஒத்தரசா ஆண்டி. டேய் குண்டு பையலே, ஒழுங்கா கூப்பிடு. ஆண்டி கோண்டின்னா மண்டையில நறுக்குன்னு கொட்டிடுவேன் பாத்துக்கோ. அப்படித்தான் கூப்பிடுவேன், என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் உங்க அக்கா காரிட்ட வச்சுக்கோ, என்னையெல்லாம் வம்பிழுத்து உனக்கு மரியாதை இருக்காது. டேய் குண்டு பையா, இங்க வாடா. பாட்டி ஒரு பக்கமா திரும்பி கை சுளுக்கிடுச்சு, இந்த ஒரு கையை பிடிச்சு என்னை கீழே இறக்கி விடுறா. இவளுக்கு ஒருத்தையும் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்காளுங்க. அப்ப எனக்கு 10 ரூபா கொடுங்க, அப்பதான் நான் உங்களை கீழே இறக்கி விடுவேன். ஏலே காசு காசுன்னு இப்படியே சுத்தாடா. இப்படி வாங்கிட்டு அந்த முக்கு கடையை போய் தின்னு தின்னு இப்படி பனிக்குட்டி மாதிரி இருக்க. உங்க அக்காவை அப்படித்தான் இருக்கா, பனிக்குட்டி மாதிரி. ரெண்டு பேரும் திங்கிறத குறைங்கடா முத. நான் எங்க அக்காவை தான் பார்க்க வந்தேன், எங்க அக்காவை மட்டும் தான் பார்த்துட்டு போவேன், வேற எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன். ஏய் பப்ளுமா, எப்பமா வந்த? வாமா வாமா, வெளிய நிக்கிறீங்க, உள்ள வாமா. பேர பாரு, நல்ல பப்புளுமா தொப்புளுமான்னு. தொப்ப தர வரைக்கும் இருக்கு, இது போய் பப்புளுமாவா பேரு. ஏக்கா இங்க பாரு, எல்லாரும் என்னை வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்கக்கா, நான் உன்னைய தான் பார்க்க வந்தேன். இவங்க என்னன்னா கையமுக்கு காலமுக்குன்னு சொல்றாங்க. தம்பிங்க ஒடியா, அக்கா உனக்கு திங்கிறதுக்கு நிறைய வச்சிருக்கீங்க, வாயா. டேய் குண்டு பையா, உங்க அக்கா எங்களுக்கு தெரியாம நிறைய திங்க ஒளிச்சு வச்சிருப்பா. போங்க ரெண்டு பேரும் தின்னுங்க, இன்னும் ஒரு 50 கிலோ கூடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். என்னத்த ஒரே ஜாலியா இருக்கீங்க போல? வந்துட்டா, இவ்வளவு நேரம் தொலைஞ்சு எங்கடி போனா? நல்லா சுத்திக்கிட்டே இருப்பா ரோட் ரோடா, வீட்ல ஒரு வேலை பாத்துறாதனே. ஹாய் கொசு, ஹவ் ஆர் யூ? என்ன புஸ்ஸு, ஊர்ல இருந்து வந்தாச்சு போல? நீங்க புஸ்ஸக்காவா? புஸ்ஸக்கா அழகா இருக்கீங்களேக்கா. டேய் குண்டு தம்பி, போன மாசம் பரீட்சையில முட்டை எடுத்தியாம்ல, உங்க டீச்சர் வஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க வந்துட்டு இந்த அக்கா அழகா இருக்கா, இந்த அக்கா சூப்பரா இருக்கான்னு சொல்லிக்கிறக்க உங்க மிஸ்கிட்ட சொல்லவா? அக்கா இங்க பாருங்கக்கா, இந்த ஆண்டி என்னைய ரொம்ப டென்ஷன் பண்றாங்க. உத்தரசா, உன் வேலையெல்லாம் அங்கிட்டு போய் வச்சுக்கோ. என் தம்பி கிட்ட எல்லாம் எதுவும் பேசாத, அப்புறம் உனக்கு மரியாதை இருக்காது. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, திடீர்னு கையை கால ஆட்டி பேய் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. ஏடி எவளாவது இந்த ஒரு கையை தூக்கி விடுங்கடி, கையை விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிறேன். ஆளாளுக்கு சண்டை ஓட்டுக்கு இருக்காளுங்க. இதை என்ன செய்து உங்களுக்கு குடல் விழுந்துருச்சா? இப்ப இருக்கீங்க? ஆமாடி, எனக்கு இப்பதான் எலும்பு ஊஞ்சல் ஆடுது, குடல் விழுந்து விளாடுறதுக்கு. உங்கத்த ஏதாவது பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருப்பீங்க. எவ்வளவு புஸ்ஸு, வாப்ல வெளியில போவோம், கடைக்கு போய் சாப்பிடுவோம், வாங்க எல்லாம் வெளியே போவோம். ஐ கடையில போய் சாப்பிட போறீங்களா? நானும் வரேன் அக்கா, நீயும் வாக்கா, நம்மளும் போவோம் இவங்க கூட. ஏடி எங்கே தொலைஞ்சு போங்கடி, முத கையை எனக்கு நேரம் எடுத்து விட்டுட்டு போய் தொலைங்கடி. ஏத்த இங்க பாருங்க, டிவில உங்களுக்கு நல்லா சாப்பிட்ற பொருளா போட்டு காட்டுறாங்க பாருங்க. இப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டே இருங்க, கை தன்னால சரியாயிரும். நாங்க அதுக்குள்ளேயும் போய் வெளியில போய் சாப்பிட்டு வந்துடுறோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுங்கடி, இந்த கையை மட்டும் சரியாகட்டும். எல்லாருக்கும் அட்டியை மட்டும் கேளுங்க. சரி புஸ்ஸு, ஊர்ல இருந்து வந்திருக்கா, எங்க எல்லாத்துக்கும் நீ தான் ட்ரீட் வைக்கிற, நீ தான் எல்லா செலவும் பண்ணணும் இன்னைக்கு. ஆமா புஸ்ஸு, எவ்வளவுதான் நம்ம சண்டை போட்டாலும் திட்டிக்கிட்டாலும் பேசிக்கிட்டாலும் எனக்கு உன்னை அப்பப்போ பார்க்கணும்னு சொல்லி ஆசை வந்துகிட்டே தான் இருக்கும். நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்துட்டேன். பரவாயில்ல, இன்னைக்கு நீயே வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும். இவ்வளவு நேரம் மாடு சாணி போட்ட மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா, இப்ப சாப்பாடு அவளே வாங்கி தரேன்னு சொன்னோன்னே ஈன் பல்ல கட்டுற வெக்கம் கட்டவா. இம்மா கொசு தாயி, கொஞ்சம் சவுண்டு கம்மியா பேசு. நீ பேசுறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. இருந்தாலும் நானும் அதுக்குள்ள அசரவே மாட்டேன். எனக்கு சோறு தான் முக்கியம். சோறு முக்கியமா? அடியே எனக்கு ஏன் கையை முக்கியம்டி, கையை எவ்வளவு எடுத்து விடுங்கடி. ஏய் வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிட போவோம், நேரம் ஆகுது நேரம் ஆகுது. டேய் குடுப்பையா, சோறு சோறு நலையாதடா, இன்னும் பன்னிக்குட்டி மாதிரி வீங்கி போயிருவாடா. பாட்டி இப்படி வாய் ரொம்ப பேசி பேசிதான் உங்க கை சுளுக்கி போய் கிடக்கு. இன்னும் ரொம்ப பேசாதீங்க, வாயும் சுளுங்கிட்டு போயிடும். இந்த குண்டு பயவளை எப்படி சாபம் விடுது பாரு. இவளுக்கு ஆக மொத்தத்துல என் கையை அன்னைக்கு எடுக்க மாட்டாளுங்கம்மா. நம்மளா முயற்சி பண்ணி ஏந்திரி போலன்னா சாக வேண்டியதான்.